சொல்றா. மச்சி எங்க இருக்க? எங்க இருப்பாங்க? வீட்டில் தான். நாளா ரோட்ல தான் இருக்கேன். நீ எங்கேயோ எதுக்கு கால் பண்ண அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. நியூ இயருக்கு என்ன பிளான்? பிளானா? டேய் நாளைக்கு எங்கேயும் வரல. எது வரலையா? ஆல்ரெடி பப்புக்கெல்லாம் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்தாச்சு. நைட்டு பார்ட்டி பப்பு வைப்புன்னு செம்ம ஃபன்னாக இருக்கும். ஒழுங்கா வந்துரு. டேய் உனக்கே நல்லா தெரியும், எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வர ஃபஸ்ட்டு நியூ இயர் இது. அது இல்லாமல் என் பொண்டாட்டி கிராமத்திலே வளர்ந்தவ. ஸோ அவளை இதுக்கு முன்னாடி நியூ இயர் கொண்டாடி இருப்பாளான்னு கூட தெரியல. ஸோ அதான் வீட்லேயே சின்னதாக கேக் வாங்கி நானும் அவளை மட்டும் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். எப்பா அதுக்கு ஏன்டா இப்படி சென்டிமெண்டலாக டைலாக் பேசுகிற? டேய் நீ ஃபோனை விடா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் போய் கேக் வேறு வாங்கிட்டு வரணும். ஏங்க உங்களுக்கு ஒரு QR கோட் அனுப்பிச்சிருப்பேன், செக் பண்ணுங்க. என்னம்மா அது? அதுவா, இன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும்ல, அதான் சில்முன் பப்ல எனக்கும் உங்களுக்கும் நைட் பாசஸ் வாங்கியிருக்கேன். ஷார்ப்பா 11 o'clock எல்லாம் போயிடணும். சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. இன்னைக்கு பார்ட்டி வைப்னு செம ஃபன் பண்றோம். என்ன சத்யா சோகமா இருக்கிற? டேய் எனக்கு ஒரு 4 ரூபாய் தரியா? எது 4 ரூபாயா? உனக்கு எதுக்கு அவ்வளோ காசு? அது நம்ம ஊர் லட்சுமி கொட்டாயில காதலுக்கு மரரை படம் போட்டிருக்காங்க. எங்க அப்பாவை கூட்டு போக சொன்ன மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதான் சோகமா இருக்கேன். வச்சிருக்கானோ? இந்தா, ஆனா அடுத்த வாரம் கொடுத்துடணும். ஏய் என்னது இது? ஏங்க ஏங்க சிரிக்கிறீங்க? யாராச்சும் பப்புக்கு போய் புடவை கட்டிட்டு வருவாங்களா? போ வேற ஏதாச்சும் நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் போட்டு வா போ. இல்ல நான் புடவையிலேயே வரேன். அட சொன்னா கேளு, காமெடியா இருக்கு. போய் வேற ட்ரெஸ் போட்டு வா. சொன்னா கேளு, போய் வேற ட்ரெஸ் போட்டு வா போ. நல்லாவே இல்லை, வேற ட்ரெஸ் போட்டு வா. சொன்னா கேட்க மாட்டியா? போய் வேற ட்ரெஸ் போட்டு வா. கனவா? சத்யா இதோ வரேங்க. 5 minutes. வந்துட்டேன். போலாங்க வாங்க. இப்படி பார்க்கறாங்க. என்னம்மா அது? என்னங்க? இல்ல ட்ரெஸ்ஸு. ட்ரெஸ்ஸா? ஏன் நல்லா இல்லையா? வேற டாப் போட்டு வருவா? இல்ல புதுசா ஜீனு ஷர்ட் எல்லாம். ஏங்க போறது பப்புக்கு புடவையா கட்டிட்டு போவாங்க. இதுதான் கம்ஃபர்ட்டான அவுட்ஃபிட். சரி வாங்க, நான் ஷூ போட்டுட்டு இருக்கேன். லேட் ஆயிட போகுது. என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன சத்யா, என்ன டிப்டாப்பா போற? டவுனுக்கு போறேன். எங்க அம்மா பின்னாடி தான் வருது. ரைட்டு. சரி என் துணி எப்படி இருக்கு? எங்க அப்பா போன வாரம் செவ்வாய் சந்தையில 3 ஜோடி 100 ரூபாய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதெல்லாம் ஜோரா இருக்குது. சரி நான் வரேன். மினி பஸ்க்கு நேரம் ஆச்சு. சரி பார்த்து போ. ரைட்ரா. சொல்லுங்கப்பா. என்னப்பா என்ன பண்றீங்க? சும்மா தான்ப்பா இருக்கேன். என் மருமக எங்க இருக்கா? அவளா? உள்ள இருக்கா. டேய் அவ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, சூதுவாதே தெரியாதுடா. நீ தான் அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், புரியுதா? யாரு? நான் அவளுக்கு? ஆமா சரிதான். டேய் இன்னைக்கு வருஷ பரப்புல எங்கன்னா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு கூட்டின்னு போடா. ஏன்னா ஊர் உலகத்துல சுத்தி பார்த்தது இல்லடா. நீ தான் அவளை சுத்தி காட்டணும், புரியுதா? பா சரிப்பா, நான் கூட்டு போறேன்ப்பா. வெயிப்பா. சரிப்பா நான் வச்சிடறேன். அப்புறமா கூப்பிடுறேன். சத்யா சத்யா சொல்லுங்க. டேய் சீக்கிரம் கிளம்பு, கோயிலுக்கு போயிட்டு வரணும். கோயிலுக்கா? எதுக்குங்க? கோவிலுக்கு எதுக்கு போவாங்க? இன்னைக்கு நியூ இயர்மா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட வேணாமா? ஏங்க எந்த காலத்துலங்க இருக்கீங்க? இன்னுமே அப்டேட் ஆகாம நியூ இயர்னா கோயிலுக்கு கொள்ளன்னு போயிட்டு இருக்கிறதுக்கு? பின்ன வேற எங்க போவாங்க? சீக்கிரமா ரெடி ஆகுங்க. பக்கத்துல இருக்க நெக்ஸஸ் மால்ல தலைவர் படத்துக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். அப்படியே ஆஃப்டர்நூன் தீம் பார்க் போயிட்டு ஈவினிங் பீச் போயிட்டு நைட் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஓகேயா? என்னங்க ஓகேயா? சத்யா எங்க ஜிங்கு ஜிங்குன்னு போயின்னு இருக்கிற? ஏய்
இன்னைக்கு வருஷ பிறப்பு இல்ல, அதான் காளிகாம்பல் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன். இப்பயா வேகமா போய் நிக்கிற? ஏய் 10 மணிக்கு பட்டிமன்றம் போட்டுருவாங்கடா, அதான் ஓடுறேன். ஆமா நீ கோயிலுக்கு போலியா? நமக்கு இந்த கோயில் சாமிலாம் செட் ஆகாதுப்பா, நீ போ. எக்கேடோ கெட்டு தொலை. டேய் அவ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, சூதுவாதே தெரியாதுடா. நீ தான் அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சொல்லுப்பா. டேய் என்னடா பண்றீங்க? சும்மா தான் கிளம்பிட்டு இருக்கோம். எங்க கோயிலுக்கா? ஆமாம். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் என் மருமக சமைச்சானா அதுல குறையதும் கண்டுபிடிச்சி திட்டுறாதடா. ஏன்னா அவள் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, சூதுவாதெல்லாம் எதுவும் தெரியாது, நல்லது கெட்டதெல்லாம் நான் தான் சொல்லி கொடுக்கணும், அதானே? அதான்ப்பா. அப்போ அப்புறம் பொண்டாட்டி கையில சாப்பிட பாரு, ஒரே ஜாலி தான். அப்பா சரிப்பா சரிப்பா தெரியும், இப்போ வைக்கிறேன், அப்புறம் பண்றேன், அதானே? எனக்கே தெரியும். சரி இப்போ நான் வச்சிடுறேன், பாய்ப்பா. சத்யா, சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது. ஏங்க நான் சமைக்கவே இல்லைங்க. சமைக்கலையா? ஏன்? நியூ இயர் அதுமா யாராவது சமைப்பாங்களா? அதுவும் வருஷத்தோட முதல் நாள் நம்ம என்ன பண்றோமோ அதான் கடைசி வரைக்கும் பண்ணுவோமா. இன்னைக்கு போய் நான் கிச்சன்ல நின்னா அப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லா கிச்சன்லயே தான் நிக்கணும், அதனால சமைக்கலைங்க. அப்புறம் இப்போ எப்படி சாப்பிட்றது? அதாங்க நம்ம இப்போ மாலுக்கு போறோம்ல, அங்க வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. சிக்கன் பர்கர், சிக்கன் பீஸா, மெக்சிகன் ஃப்ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம உள்ள போலாம். மெக்சிகன் ஓகேயா? மெக்சிகன் ஃப்ரைஸ், சிக்கன் பர்கரா? என்ன பெருசதை தூக்கிட்டு வரா? என்ன சத்யா கையில் இவ்வளோ பெரிய பாத்திரம்? நாளைக்கு வருஷ பிறப்பில்ல, அதான் இட்லிக்கும் தோசைக்கும் மாவாட்டுறதுக்காக போயிட்டு இருக்கேன். அப்போ நாளைக்கு உன் கையில் எனக்கு சாப்பாடு. காலையிலே வந்துரு, இட்லியும் குடல் குழம்பு சாப்பிடலாம். சரி, அங்க வரிசையில நிறைய பேர் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வரேன். சரி சரி போ போ. இவ எப்போ மாவாட்டுறது, நம்ம எப்போ சோறு தின்றது? அப்புறம் என் மருமக சமைச்சானா அதுல குறையதும் கண்டுபிடிச்சி திட்டுறாதடா. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாளோ தெரியலையே. ஏங்க இது புடிங்க, செம்ம டயர்டா இருக்குங்க. பப்புக்கு 4000, படத்துக்கு ஒரு 1000, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 1000, லஞ்சுக்கு 1500, டின்னருக்கு 1200, பெட்ரோலுக்கு 500, டோட்டலாக 9200. நான் பேச்சுலராக இருக்கும்போது கூட நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு இவ்வளோ செலவானது இல்லையே. வேற சொல்றா. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷயத்தை சொல்லு நண்பா. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் நண்பா. ஏன்டா அப்படி சொல்ற? பின் என்ன நண்பா, நாங்கெல்லாம் 2000 ரூபா செலவு பண்ணி புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணா, நீ மட்டும் வெறும் 200 ரூபால ஒரு கேக்கு வாங்கி உன் பொண்டாட்டி கூட புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணிட்டீல. எங்களுக்கு சரக்குக்கு எல்லாம் வாங்கிட்டோம், சைடிஸுக்கு மட்டும் ஒரு 900 ரூபா தேவைப்படுது, அதை மட்டும் அனுப்பி விடுறியா? டேய் போனை வைடா. நண்பா நண்பா இருக்கிற டென்ஷன்ல இவ வேற. என்னம்மா சத்யா, இந்த நியூ இயர் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தா நல்லா இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே. இந்த வருஷம் நியூ இயர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் அடுத்த வருஷம் 2026 நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேயா? ஓகே தானே? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெட்ஃப்ளிக்ஸில் போய் ஹாப்பி நியூ இயர் படம் பார்க்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்விக்கியில் ஹாப்பி ஃபீஸும் பாப்கார்னும் ஆர்டர் பண்ணிடுறீங்க. பாப்கார்னா? அதுக்கு வேற ஜிஎஸ்டி போடுவாங்களே.